கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருளாசி, அற்புதமான அருள் வாக்கு, அற்புதமான சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாரு இல்லையா. பாபா விடியல்னு சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவைகளைத்தான் பாபா சொல்கிறார். நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் உனக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறார். வேலையை தேடிக்கொண்டிருக்கும் தேடலாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை பிறக்க வேண்டும் என்ற தேவையாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்ற தேவையாக இருந்தாலும் சரி, இப்படி நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு பிரமாதமான 2 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்தியிருக்கிறார். ஒன்று, மகனுக்கு வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மகனை காப்பாற்றி ஒரு பிரமாதமான அற்புதம். அடுத்து சகோதரியின் தோழி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு அடங்காத மகன் இருக்கிறார் இல்லையா. இப்போ நான் சொன்ன உடனே ரொம்ப பேர் நீங்கள் அப்படி நிமிர்ந்து உட்காந்துருப்பீங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிற எல்லாருமே என் மகன் அடங்கவில்லை, என் மகள் அடங்கவில்லை, தேவைக்கு அதிகமாக செலவு செய்கிறார்கள், லக்ஸுரி லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாபா பிரமாதமாக சொல்கிறார், அந்த மகனை அடக்கி காண்பிக்கிறார். இது நடக்கும், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விடியல் பிறக்கும்னு பிரமாதமாக பதில் சொல்கிறார் சாய்நாதர். இப்படி சகோதரிக்கு 2 அற்புதங்கள். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுந்தரி அவர்களுக்கு மகனுக்கு கண்ணில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மீண்டும் அதே இடத்துல பிரச்சனை வருது. சகோதரி டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், பிரமாதப்படுத்தியிருக்கார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி இந்த 2 அற்புதங்களும் பிரமாதம், இந்த 2 சகோதரிகளின் அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா 3வது அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி புவனேஸ்வரி அவர்களுக்கு. சகோதரி ஒரு ஆசிரியர். அவங்க இவர்களை நான் இப்போ ரீசண்டாக ஷீரடியில் சந்தித்தேன். நான் இவர்களை ஷீரடியில் சந்தித்ததற்கும் ஷீரடியில் சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் சாய்நாதர். பல வருடங்களாக சகோதரி ஒரு விரதம் இருக்கிறாங்க, அந்த விரதத்தை முடித்து வைத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரி அடம் பிடிச்சிருக்காங்க பாபாட்ட, நான் ஷீரடிக்கு வருவேன், அங்கே தான் நீங்கள் முடித்து வைக்கணும். அமர்க்களப்படுத்துகிறார். நமக்கெல்லாம் நம்பிக்கை கொடுப்பதற்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்கிறார் இல்லையா. நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர் இந்த அற்புதத்தின் மூலமாக. சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்படி இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, எல்லோரும் பார்ப்பதற்கு, கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வருகின்ற 26ஆம் தேதி அமாவாசை வருது. போன மாதம் அமாவாசை நான் ஞாபகப்படுத்தினேன். யாரெல்லாம் பித்ரு பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ செய்யுங்க. 9 வாழைப்பழங்கள் வைத்து உங்கள் 7 தலைமுறை முன்னோர்களை வணங்கி பசுமாட்டு கொடுங்கன்னு சொன்னேன். எனக்கு வந்த ஃபோன் கால் ஃபுல்லாக ஃபாரின்லேருந்து தான். அண்ணா எங்கள் ஊரில் பசுமாடை பார்க்குறதே கஷ்டம், என்ன பண்ணுறது? இந்த மாதத்திலிருந்து ஒரு மாதமும் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் உள்ள கோஷாலையில் சிறப்பாக ஒரு கோபூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் அத்துணை பேருக்காகத்தான். நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி மனதார உங்கள் முன்னோர்களை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 7 தலைமுறை முன்னோர்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இங்கே நாங்கள் கீரை வாழைப்பழமெல்லாம் கொடுத்து கோபூஜை பண்ணி நாங்கள் பிரமாதமாக பண்ணிடுறோம். நீங்கள் கவலையே படாதீங்க. நம்முடைய சகோதரிகள் அத்தனை பேரும் யாரும் வருத்தப்படக்கூடாது. இது செய்ய முடியலையே வருத்தமே படக்கூடாது. உங்களுக்காக அனைத்தையும் செய்வதற்கு இங்கே கோபுரம் டிவி காத்து கொண்டிருக்கிறது.
பிரமாதமாக அந்த கோபூஜை செய்ய போகிறோம். 26 அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது அங்கே உங்களுடைய பிரார்த்தனையை செய்ய வேண்டியது தான். அங்கே மட்டுமல்ல, இங்கேயே செய்ய முடியாத சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்கெல்லாம் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் 7 தலைமுறை முன்னோர்களை மனதார நினைத்து, குறிப்பு என்ன தெரியுங்களா, யார் பேரையும் சொல்லக்கூடாதுங்கிறது அந்த ஹைலைட். அங்கே யார் பேரையும் சொல்லாமல் மனதார பிரார்த்தனை பண்ணிங்க. 7 தலைமுறை முன்னோர்கள்னு பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பிரார்த்தனை என்ன இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு அற்புதமாக செய்து கொடுப்பார்கள். சாய்நாதர் உங்களுக்கு அருளாசி வழங்குவதற்காகவே இந்த அற்புதமான விஷயத்தை உங்களிடம் சொல்ல வைத்திருக்கிறார். வாங்க இப்போ நம்ம வரிசையாக அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அதான் சொல்லணும், அந்த வார்த்தை தான் சொல்லணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்ல போகிற அற்புதம், சகோதரிக்கு 2 அற்புதங்கள். நான் முதல் சொல்ல போகிற அற்புதம் பல லட்சம் மக்களின் கேள்விகளுக்கு விடையாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அற்புதம். அடங்காத மகன்கள், அடங்காத மகள்கள், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை, தகுதிக்கு மீறி செலவு செய்கிறார்கள், தகுதிக்கு மீறி ஆசைப்படுகிறார்கள். இப்படி என்கிட்ட நிறையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதற்காகத்தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி நமக்கு இதை உதாரணமாக கொடுத்திருக்கிறார் சாய்நாதன். என்ன நடந்தது வாங்க நம்ம பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். சகோதரியின் வீட்டில் ஒரு சர்வன் மேய்டு இருக்காங்க. சகோதரி சொல்கிறாங்க, நான் அவங்கள சர்வன் மேய்டுன்னே சொல்ல மாட்டேன்னா என்னுடைய சகோதரி தான் அவங்க. அப்படி சகோதரி மாதிரி தான் எங்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. பிரமாதமாக ரொம்ப தங்கமானவங்க. அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார், 17 வயதை நிரம்பிய பாலகன். அந்த தம்பிக்கு என்னென்னா எல்லா ஆசையும் பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம். அதாவது அப்பா அம்மா இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்க, இதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும், அவங்க குடும்பத்தை நடத்தணும், அதுக்கு மீறி நமக்கு ஃபீஸ் கட்டணும், இவ்வளவும் இருக்குது. அதெல்லாம் மீறி அவருக்கு தகுதிக்கு மீறிய ஒரு ஆசை இருக்கிறது அவர் மனதிற்குள். சகோதரி வந்து அழுவாங்க. கவிதா சகோதரிட்ட சொல்லி, அம்மா இந்த மாதிரி நடக்குது, நீ கவலையே படாத, நம்ம சாயப்பா இருக்கார். சகோதரி தெளிவாக சொல்லுவாங்க, சாயப்பா. இவங்க சாயப்பான்னு சொல்கிறத பார்த்து அந்த சகோதரி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் நைனானே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாபாவை. பாபாவை பற்றி சொல்லும்போது எங்கள் நைனா இருக்கார் பாருங்கள். இப்போ கடைசியில் போக போக அந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அமர்க்களமாக யூஸ் பண்ணுவாங்க. சகோதரி சொன்னாங்க, வா பாபா முன்னாடி உட்கார், நான் உனக்கு சில மந்திரங்கள் சொல்லித்தரேன். அக்கா எனக்கு மந்திரமெல்லாம் வராது. மந்திரம் வரலன்னு என்ன, ஓம் சாய்ராம் சொல்ல முடியும்ல, சொல்லு, ஓம் சாய்ராம் மட்டும் சொல்லு, உனக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ ஓம் சாய்ராம் சொல்லு. கரெக்ட். சகோதரி சொன்னது வந்து பிரமாதமான விஷயம். அடுத்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. அக்கா எனக்கு படிக்கிறது கஷ்டம், எனக்கு டைம் கிடையாது, நான் 3 வீட்டில் வேலை பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். கவலையே படாத, பிரசாத் அண்ணாவோட ஆடியோ இருக்குது, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி கோபுரன் டிவியில் ஆடியோ போட்டிருக்காங்க, அதை நான் உன் ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறேன். உனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ ஃபுல்லாக ஒரு வாட்டி கேளு. பாருங்கள் எப்படி, பாருங்கள் சாய்நாதர் எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்கள். இது 2 முடிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு உதி பேக்கெட் எடுத்தாங்க, இது கையில் வச்சுக்கோ, ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதியை போட்டு உன் பையனுக்கு கொடு, இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை, இன்னிலேருந்து ஆரம்பி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாங்க. பாபா வந்து ஆசீர்வாதங்களை பொழிய ஆரம்பித்தார். எப்படின்னு பாருங்களேன். சகோதரி அடுத்த நாளைக்கு அழுதுகிட்டே வராங்க. என்னாச்சுமா அப்படின்ன, என் பையன் இம்மீடியட்டாக ஜிம் ஜாயின் பண்ணணுங்கிறான். அந்த ஜிம்மோட ஃபீஸு என் 2 மாத சம்பளங்க்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அழுகுறாங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நான் தான் உனக்கு அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு, பாபா பார்த்துப்பார், நீ அதை பற்றி யோசிக்காத. ஓகேக்கா, நான் வந்து நைனாட்ட சொல்லிடுறேன். பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக, பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள், நான் நைனாட்ட சொல்லிடுறேன் நான் அப்படின்னாங்க. சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்று கவிதா சகோதரி ஒரு அற்புதமான விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் நான் என் வீட்டில் டெய்லி பண்ணுவேன்னா, ஏகமுக தீபம் நான் ஏற்றுவேன். எனக்காக மட்டுமல்ல, அந்த சகோதரிக்காக மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பெண்களின் பிரச்சனையும் முடிவு கொண்டு வாருங்கள் பாபான்னு சொல்லிவிட்டு நான் ஏகமுக தீபம் நான் டெய்லி ஏற்றுறது வழக்கம். நான் இவளுக்காக அதையும் ஏற்ற ஆரம்பித்தேன். அடுத்த நாள் அந்த சர்வன் மேட் இருக்காங்களே, அவங்க வந்தாங்க. ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை சாய்நாதர் நிகழ்த்தினார். காலையில் என் பையன் வந்து ஜிம்மு வேண்டான்னு சொல்லிட்டான், ஜிம்மெல்லாம் வேண்டாம், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டான். எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இருந்தாங்க. இந்த சந்தோஷம் 2 நாள் தான் நீடிச்சது. 3ஆவது நாள் மீண்டும் கண்ணீர். இப்போ வீட்டில் பெரிய சண்டை. என்னாச்சு அப்படின்னா, எனக்கு ஐஃபோன் வேணுங்கிறான். இது என்ன ஃபோன், குப்பையாக இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி வச்சுருக்காங்க ஃபோன், எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுங்கங்கிறான். சகோதரி அசரவே இல்லை. நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, நீ அழவே கூடாது,
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவருடைய பாதங்களில் கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு. இனிமேல் நீ என்கிட்ட சொல்லவே வேண்டாம், நீ ஸ்ட்ரைட்டாக நீ உங்கள் நைனாட்டை சொல்லிவிடு நீ அப்படின்ட்டாங்க. ஒரு 2 நாள் கழித்து ஓடி வந்தவங்க ஐஃபோன் வேண்டான்னு சொல்லிட்டான். பிரமாதம் படுத்திட்டார் சாய்நாதர். அந்த பையனை விட்டே சொல்ல வைக்கிறார் பாருங்கள், அதுதான் அங்கே ஹைலைட். அங்கே அடுத்த 2 நாளில் பைக் கேட்குறான், காஸ்ட்லி பைக்கு, 2 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு பைக் கேட்குறான். மீண்டும் சாய்நாதரின் பாதங்கள் தான். இப்போ நீங்கள் கவிதா சகோதரி காதுக்கே வரல அந்த விஷயம். நேராக நைனாட்டே சொல்லிட்டாங்க ஸ்ட்ரைட்டாக தெளிவாக. அடுத்த 3 நாளில் தம்பியே வந்தார், எனக்கு பைக் வேண்டாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விழுந்துட்டான் அந்த பைக்கில், அந்த பைக் வேண்டாம், எனக்கு வேண்டாம், விட்டுருங்க அப்படின்ட்டான். இப்போ என்ன ஹைலைட்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை நடக்க 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 சகோதரி இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க படிக்க தம்பி இப்போ எதுவுமே கேட்குறதே இல்லையா, சுத்தமாக மாறிட்டாங்க. என் பையன் டோட்டல் சேஞ்ச் ஆகிட்டான்னாங்க. பாருங்கள், சாய்நாதர் எப்படி ஒரு வழியை நமக்கு காமிச்சிருக்காரு பாருங்கள். இது போல் பிரச்சனையோடு நீங்கள் சகோதரிகள் இருந்தீங்கன்னா இந்த சகோதரி செய்த மாதிரி பாபாவின் மந்திரங்களை சொல்லுங்கள், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி கேளுங்கள், உதி கலந்த தண்ணீரை அந்த குழந்தைக்கு கொடுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் பிரச்சனையை சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள், மிகப்பெரிய விடிவு கிடைக்குங்கிறது தான் சாய்நாதர் பிரமாதமாக சொல்கிறார். அவர் தான் டைட்டிலே சொன்னார், விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம்னார். சகோதரிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை வாரி கொடுத்தார் சாய்நாதர். இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை சகோதரியின் தோழிக்கு பண்ணார்னா சகோதரிக்கு என்ன அற்புதம் பாருங்களேன். மகனுக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி அமர்க்களப்படுத்திட்டார். சகோதரியின் மகன் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காரு, கன்னத்தில் ஒரு மரு. சரி சாதாரணமாக இருக்குன்னு நினச்சா அது கொஞ்ச நாளில் பழுத்துருச்சு. கொஞ்ச நாளில் சரி டாக்டர்கிட்ட போயிடலாண்டா, சாயங்காலம் சீக்கிரம் வந்தார். தம்பி வந்தார், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் செக் பண்ணார். செக் பண்ணிட்டாமா, பஸ் ஃபார்ம் ஆகிருக்குமா, ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாங்க, நம்ம ப்ரொசீஜர் பண்ணி எடுத்துருவோம், நம்ம பஸ் எடுத்துருவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் அந்த பஸ் எடுத்தார். டாக்டருக்கு ஒரு சின்ன சந்தேகம் போல் இருக்காமா, இது பயாப்சி அனுப்பிச்சிடலாமா அப்படின்னாரு. சகோதரி அப்படி பார்த்தாங்க. இல்லை நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, இதெல்லாம் ஆர்டினரி ப்ரொசீஜர் தான், இது அது போயிட்டு வரட்டும், ரிப்போர்ட் ஒன்றும் இல்லைன்னு தான் வரப்போது, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னாரு. ஆனால் வந்த ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் கேன்சர் செல்ஸ் இருக்குதுன்னு வந்துருச்சு. மிகப்பெரிய அதிர்ச்சி. படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தை சாதாரண மரு வந்ததுன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதில் பஸ் இருக்குன்னாங்க, எடுத்து அதில் கேன்சர் செல் இருக்குது. தூக்கி வாரி போட்டது சகோதரிக்கு. நேராக பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார். பாபா, எனக்கு உங்களை விட்ட யார் இருக்காங்க பாபா, நான் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ரெகுலராக படிப்பேன், உங்கள் பாதங்களை தான் பிடித்து கொள்வேன், அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் டாக்டர். இப்போ டாக்டர் வந்து இந்த ஆங்காலஜி அந்த டாக்டர் பார்க்க சொல்லிட்டாரு. நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கூட வாங்க பாபா, பிரமாதமாக சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்தார், ரிப்போர்ட் பார்த்தார், கரெக்டுமா, டாக்டர் சொன்னது கரெக்டு தான், அந்த இடத்த ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பயாப்சி இருக்குது, அதுக்கு நான் அனுப்புகிறேன், அதுக்குள்ளே நம்ம ஆப்ரேஷன் முடிச்சிடலான்னாரு. இப்போ டெஸ்ட்டுக்கு போயிடுச்சு, அந்த இன்னொரு டெஸ்ட்டுக்கு பயாப்சிக்கு போயிடுச்சு. சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். எப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ, மயிலாப்பூர் பாபா கோயிலில் போய் பாபாவை பார்க்காம போகிறதில்ல சகோதரி. மயிலாப்பூர் கோயிலில் பாபாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாபா ஒரு உணர்வை கொடுக்கிறார், வேறொரு டாக்டரை பாரு அப்படின்ட்டு ஒரு உணர்வு சகோதரிக்கு. அன்றைக்கே கிளம்பிட்டாங்க இம்மீடியட்டாக. நேராக போனால் ஒரு வயதான பெரியவர், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல். நேராக பார்த்தாங்க, எல்லாம் செக் பண்ணார், கரெக்டுமா, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக, ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த பயாப்சி ரிப்போர்ட் வந்தப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ பண்ண வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயாப்சி ரிப்போர்ட் வரட்டும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 10 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் 10 days கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. 10 நாட்களும் தொடர்ந்து சாய்நாதரை தான் வணங்கினார்கள் சகோதரி. சாய்நாத ஸ்தவன மஞ்சரி ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். 10வது நாள் மகனையும் அழைத்து கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் உங்களை உட்கார சொன்னார், உள்ளே இருக்கார், பிஸியாக இருக்காருன்னாங்க. ஒரு 10 நிமிடத்தில் டாக்டரே வெளியில் வரார். ஒரு மிகப்பெரிய மருத்துவர், அவரை பார்க்குறதுக்கு ஒரு 50-60 பேர் உட்காந்துருக்காங்க, சகோதரியும் உட்காந்துருக்காங்க. அந்த டாக்டர் நேராக வந்தவர் சகோதரிகிட்ட தான் வந்தார். வந்து கன்கிராஜ் பண்ணார் சகோதரியை. சகோதரிக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறார் டாக்டர், என்ன பையனை தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்து, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நெகட்டிவ். நான் இப்போ லேபுக்கு நானே பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டேன், அந்த பயாப்சி ரிசல்ட் நெகட்டிவ். நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, நான் சின்ன சின்ன மருந்துகள் சொல்கிறேன், அது மட்டும் சாப்பிட சொல்லுங்கள், சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரைட் நீங்கள் கிளம்பலாம் நீங்கள் அப்படின்ட்டாரு. அந்த மொத்த கூட்டமும் எங்களை பார்க்குதுன்னா, எங்களை அவ்வளோ பெரிய மருத்துவர் வெளியில் வந்து சொல்லிட்டு போகிறாரு. இது எதனால்?
சாய்நாதரின் அருளாசி. அப்போ தான் சகோதரி அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படி திரும்பி பார்க்குறாங்க, மேலே ஜம்முன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயாங்க. சகோதரி அது வரைக்கும் டென்ஷனில் கவனிக்கல ஐயாவை. உனக்கு முன்னாடி நான் இங்கே தானே இருக்கேன், என்ன ஆபத்து வந்துடும், எந்த ஆபத்து வந்தாலும் துடை தருவேன், விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம். பாபா சொல்கிறார் இல்லையா, பிரமாதமாக அமர்க்களப்படுத்திட்டார் சகோதரிக்கு. மகனுக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மகனை காப்பாற்றி சும்மா பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர், நம்ப வேண்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. பாபாவோட வழிபாட்டு ரகசியமே அதுதான். பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறது என்னது, நம்பிக்கை தான். நம்ப வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இது ரெண்டு இருந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நமக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடிக்கின்ற போது எப்படி இந்த சகோதரி நம்பிக்கையோடு ஸ்தவமஞ்சரி படித்தாங்க, அந்த மயிலாப்பூர் பாபா கோயிலில் போய் பாபாட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா விஷயத்தை, எப்படி தீர்த்து வைத்தார் பாருங்கள். அந்த மாதிரி பாபாவிடம் மனவிட்டு பேசுங்கள், அவர் கண்களை பார்த்து பேசுங்கள், இன்னும் நமக்கு புது சக்தி பிறக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன், இன்னிலும் ட்ரை பண்ணுங்களேன். நான் இன்றைக்குமே சொல்கிறேன், ஆலயத்தில் போய் கண்களை மூடிட்டு நிற்காதீங்க. நம்ம போகிறதே சாய்நாதர் தரிசனம் பண்ணுறதுக்கு தான், ஏன் அங்கே போய் கண்ணை மூடிட்டு நிற்கணும்? அப்படி கண்களை திறந்து பேசுங்கள், அவர் அப்படி சக்தியை வழங்குவார், அப்படி பிரமாதமாக இல்லைங்களா. இப்படி பிரமாதமாக சகோதரியின் நம்பிக்கைக்கு பரிசளித்த பாபா சென்னையைச் சேர்ந்த சகோதரி சுந்தரி அவர்களுக்கு பாருங்கள். நான் இப்போ கண்ணை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அடுத்த அற்புதம் பாருங்கள், கரெக்டாக கண்ணே அமுச்சு வச்சுருக்காரு. சகோதரியின் மகனுக்கு கண்ணில் கருவடியில் ஒரு பிரச்சனை, ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நல்ல பிரமாதமாக க்யூர் ஆகிடுச்சு, நல்லா ஆகிட்டார், பிரமாதம் ஆகிட்டார். இவங்க ஆப்ரேஷன் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில், ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, எல்லாம் சரியாக போயிடுச்சு, பையனுக்கு ஓகே, படிச்சுக்கிட்டு இருக்கார், கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினச்சா திடீர்னு கண்ணில் ஒரு அரிப்பு வருது. மீண்டும் அந்த ஹாஸ்பிட்டல் போனால் காசு ஜாஸ்தி ஆகுமேன்னு சொல்லிவிட்டு இங்கே லோக்கலில் ஒரு சின்ன டாக்டரை போய் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு, மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த அரிப்பு நிற்கவே இல்லை, கண்ணை கசக்கிட்டே இருக்கார் தம்பி. சகோதரிக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ மீண்டும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரணடைந்த இடம் எது தெரியுங்களா, சாய்நாதரின் பாதங்கள். நேரா அங்கே போய் உட்காந்துட்டாங்க. பாபா, நான் இன்றிலிருந்து டாக்டர் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் தினமும் 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுவேன். பாருங்கள், சகோதரி தெளிவாக முடிவு பண்ணுறாங்க. சில பேர் கூட என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் எழுதுனா பலன் ஜாஸ்தியா, சொன்னால் பலன் ஜாஸ்தியா? எழுதுனாலும் சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். சொல்லிக்கிட்டே எழுதும்போது அதோட ரீச் ஜாஸ்தி தான், அது மறுக்கவே முடியாது. அதனால் யார் என்ன பண்ணாலும் ஒரு நோட் புக் போட்டுக்குங்க. சகோதரி 108 முறை எழுதுகிறாங்க, அது சகோதரியோட ஆசை. அது நான் சொல்கிறது 18 முறை தான் சொல்கிறேன். 18 முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். அப்புறம் இந்த புத்தகத்தை என்ன பண்ணுறது, இந்த புத்தகத்தை என்ன பண்ணுறது, எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. அந்த புத்தகம் நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கேன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. இல்லை, தப்பாக சொல்கிறீங்க. அந்த புத்தகம்தான் நம்மை பாதுகாக்கும். நம்ம எழுதுகிற ஸ்லோகங்கள் ஒன்றொன்று ரக்ஷை, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும். அப்படி சாமி ரூமில் வைங்க, ஜம்முன்னு வைங்க, இல்லைங்களா. சரி, வாங்க இந்த அற்புதத்துக்குள்ளே போவோம். சகோதரி தெளிவாக 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதிட்டு வராங்க. இப்போ அந்த சின்ன டாக்டர் சொன்னார் இல்லைங்களா, அவர் என்ன சொன்னார், அம்மா நீங்கள் ஆப்ரேட் பண்ண இடத்துக்கே போயிடுங்க, அதான் பெஸ்ட்டு அப்படின்னாரு. இப்போ அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. சகோதரி நேராக பாபாட்ட உட்காந்தாங்க. பாபா இன்றைக்கி 108 முறை உங்கள் முன்னாடி உட்காந்து எழுதுகிறேன். இப்போ அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன், எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் பாபா, நீங்கள் தான் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு புத்தகத்தை மூடினாங்க, பாபாட்ட வச்சாங்க. மகனை அழைத்து கொண்டு அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போனாங்க. டாக்டர் சொன்னார், ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னாரு. செக் பண்ணிவிட்டு மருத்துவர் அழைத்தார். சகோதரியை அழைத்தாம்மா, கண்ணில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதோ பொல்யூஷன் ப்ராப்ளம் தான், ஏதோ தூசி பட்டிருக்கு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, நான் இப்போ க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன், சரியாக போய்டும், ஒன்றும் கவலையப்படாதீங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பாபாட்ட கேட்டதே அதான், நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன், அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் பாபா. எப்படி சொன்னார் பாருங்க, இது அவராக சொன்னார், சாய்நாதர் இருக்கார், அமர்க்களப்படுத்துவார். சரி, இதெல்லாம் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த சகோதரியின் மகனுக்கும் அந்த பயம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவருக்கு கண் இல்லையா, அதனால் ப்ராப்ளம். ஒரு இனம் புரியாத பயம் சகோதரியின் மகனுக்கும் இருக்கிறது. இன்றைக்கி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நிறைய சகோதரிகளுக்கு இருக்குது. ஆனால் திடீர்னு கால் வீங்கி எனக்கு பயமாக இருக்குது, நைட்டெல்லாம் தூக்கமே வரல,
அப்படின்லாம் பேசக்கூடிய சகோதரிகள் எங்கிட்ட இருக்காங்க. கை வலிக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்படி இனம் புரியாத பயம் உங்களை விட்டு விலகணுங்கிறதுக்காக தான் சாய்நாதர் ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கார். ஜெய ஜெய நரசிம்மா, ஹரஹர நரசிம்மா, சாய் நரசிம்மா. இந்த மந்திரத்தை 18 முறை ஜெபியுங்கள் போதும். ஏன்னா நைட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க, ஒரு பயம் வந்துடும். இல்லை எங்கேயோ ட்ராவலில் இருப்பீங்க, ஒரு பயம் வந்துடும். ஜஸ்ட்டு 18 முறை சொல்லுங்கள். அந்த பயத்திலிருந்து சாய்நாதர் உங்களை விடுவிப்பாருங்கிறது சத்தியமான உண்மை. அற்புதமாக 2 சகோதரிகளுக்கு 3 அற்புதங்களை கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர், இல்லைங்களா? இந்த தருணத்தில் பிரமாதமாக தேர்ச்சி பெற்று அடுத்த கிளாஸுக்கு போயிருக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை நம்முடைய சார்பில் நான் தெரிவிக்க ஆசைப்படுறேன். 10th முடித்தவங்க, 11th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, நீங்கள் எல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் போவீங்க. நீங்களாம் பிரமாதமாக, நீங்களாம் இந்தியாவின் வருங்கால தூண்கள். நல்லா படிக்கணும். படிப்பு தான் நம்ம கூட வரும், வேறு எதுவும் நம்ம கூட வராது. அதனால் குழந்தைகள் அத்தனை பேரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, உங்களுக்காக தான் இன்றைக்கி துனி பூஜை. இந்த துனி பூஜையில் நீங்கள் எல்லோரும் பிரமாதமாக வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் துனி பூஜை பண்ணியிருக்கோம். இன்றைய வியாழக்கிழமையாக இருப்பதால் ஞானசாய் பாபா ஆலயத்தில் துனி பூஜையின் தரிசனம் இப்போ நமக்கு கிடைக்க போகுது. துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி புவனேஸ்வரி அவர்களுடைய பிரமாதமான அற்புதம் இல்லையா? அவர்கள் எப்படி ஷீரடியில் என்னை சந்தித்தார்கள், அவங்கள சந்தித்தார். பாபா என்னை சந்திக்க வைத்தார் சகோதரியை. பிரமாதமான அற்புதம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக நம்ம துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். गोपुरम टीवी सर्वसाई भक्तमहाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेमदे देवदेवदयायुल्लारोग्ये पद्यानां अभिवर्तीर्थमरोगदिरगात्रगातीर्थं धनदान्ये सच्चन्दान सकल दुर्भाग्यगातीर्थं देहारोग्यदा मनसन्तोष प्राप्त्यर्थं साईनाथ परिपूर्ण प्रसादात् कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवृत्ति प्राप्त्यर्थं मनसंतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरु परिपूर्ण कृपा कटाक्ष फलसिद्ध्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः. पादारविन्ददोगो ददानामध्ये गिरिष्यामः. शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. साईनाथ गुरुवे नमो नमः. तदानीं वृक्षद्यमूलादिवासात् सुधात्राविनं दिक्तमप्य प्रियं धम्म तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं साईनाथम्. ओं साईनाथाय नमः. ओं लक्ष्मीनारायणाय नमः. ओं कृष्णराम शिव मारुद्यादिरूपाय नमः. ओं शेष सायिने नमः. ओं गोदावरीधर श्रीनिवासिने नमः. ओं भक्तहृदाय नमः. ओं सर्वहृद्वासिने नमः. ओं भूतावासाय नमः. ओं भूत भविष्यद्वर्जिताय नमः. ओं कालातीताय नमः. ओं कालाय नमः. ओं कालकालाय नमः. कालदर्पदमनाय नमः. मृत्युञ्जयाय नमः. मर्दियाय नमः. ओं मर्दियाभयप्रदाय नमः. जीवाधाराय नमः. ओं सर्वाधाराय नमः. ओं भक्तावण समर्दाय नमः. भक्तावण प्रतिज्ञाय नमः. नमस्कृताय नमः. ओं आरोग्यक्षेमदाय नमः. ओं धनमाङ्गल्यप्रदाय नमः. वृत्तिसिद्धिदाय नमः. ओं पुत्रमित्रकलत्रबन्धुदाय नमः. ओं योगेशमहाय नमः. ओं आपत्पन्दवाद नमः. ओं मार्गबन्धवे नमः. भुक्तिमुक्तिस्वर्गापोरदाय नमः. ओं प्रियाय नमः. प्रीतिवर्धनाय नमः. अन्तर्यामिने नमः. सच्चिदात्मे नमः. आनन्दाय नमः. आनन्दाय नमः. परमेश्वराय नमः. परब्रह्मणे नमः. परमात्मे नमः. परमजगदाय नमः. परमेश्वराय नमः. ज्ञानस्वरूपिणे नमः. जगत्पत्रे नमः. भक्तानां मातृदातृपितामगाय नमः. भक्तवयप्रदाय नमः. भक्तपराधिनाय नमः. भक्तानग्रहगादराय नमः. शरणागतवत्सलाय नमः. भक्तिशक्तिप्रदाय नमः. ज्ञानवैराग्यदाय नमः. प्रेमप्रदाय नमः. संशय हृदय दुर्बल्य पाप कर्मवासना क्षयकराय नमः. साईनाथ गुरुवे नमः. अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि. शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरस्तु. शिरडिवासाय विद्महे सच्चिदानंदाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. साईनाथ महाराज की जय. महाराज
श्री अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगीराज वर ब्रह्मा श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। साईनाथரின் பரிபூர்ண ஆசீர்வாதம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம், சாய்நாதரின் பிரமாதமான ஆசீர்வாதம் இல்லையா? இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, சகோதரி புவனேஸ்வரின் அற்புதத்தை அற்புதமாக தரிசனம் செய்ய இருக்கிறோம். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து, அது கோபுரம் டிவியில் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால், ஷீரடியிலேயே என்னையும் காண்பித்து சாய்நாதர் பிரமாதமாக சகோதரிக்கு அற்புதம் பண்ணார். அது என்ன அற்புதம்? வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி கோயம்புத்தூரில் ஒரு மிக பிரபலமான பள்ளியில் டீச்சராக இருக்காங்க. அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் புவனேஸ்வரி மேடத்தை பிடிங்க, அவங்க சாய்நாதர்கிட்ட வேண்டிப்பாங்க, நமக்கு நடந்துடும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சேவை பாருங்கள் அது இல்லையா? சகோதரி எந்த பலனும் எதிர்பார்க்காமல் அடுத்தவர்கள் நலனுக்காக சாய்நாதரிடம் மிகப்பெரிய பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சகோதரி. 2020ஆம் ஆண்டு உலகமே ஸ்தம்பித்தது இல்லையா? அந்த நேரத்தில் மகனும் கணவரும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானார்கள் அந்த கொடிய நோய் கிருமியினால். அப்போ சகோதரி சாய்நாதரின் பாதங்களில் ஒரு வேண்டுதலை வைத்தார்கள். பாபா நான் அவரைக்காய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இன்னொரு காலகட்டத்தில் கத்திரிக்காவை ட்ராப் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் அவர்கள் உயிராக நினைக்கக்கூடிய காஃபியை ட்ராப் பண்ணாங்க. இப்படி 3 பொருள்களை சகோதரி விட்டுட்டாங்க. சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க சாய்நாதர்கிட்ட, நான் ஷீரடி வருவேன். அப்போ அவங்களுக்கு ஷீரடி போகிற மாதிரி ஐடியாவே இல்லை, எப்போ போக போகிறோன்னே தெரியாது. ஆனால் சாய்நாதரோட என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க, நான் ஷீரடி வருவேன், எனக்கு நீங்கள் ஷீரடியில் இது 3ஐயும் தர வேண்டும் எனக்கு. பாருங்கள் எப்படி ஒரு பிரமாதமான வேண்டுதல். சாய்நாதர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இல்லையா? சாய்நாதர் நிச்சயமாக கொடுப்பார். நம்பிக்கையோடு நம்ம அவருடைய பாதங்களை பிடிக்கும்போது நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார் சாய்நாதர். சரி, என்ன நடந்தது வாங்க தரிசனம் பண்ணுவோம். சகோதரி இப்போ இந்த 3 பொருளையுமே ட்ராப் பண்ணிட்டாங்க இல்லையா? தன்னுடைய மகனுக்காகவும் தன்னுடைய கணவருக்காகவும் சாய்நாதரிடம் வேண்டுதல் வைத்தார்கள். அவர்களை அற்புதமாக காப்பாற்றி கொடுத்து சாய்நாதர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார். சகோதரிக்கு இப்போ அந்த பிரமாதமான ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்? ஷீரடிக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். முதன்முறையாக ஷீரடி மண்ணில் கால் பதிக்கிறார்கள் சகோதரி. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துதான். ஆனால் என்னுடைய ரொம்ப நாள் கனவு ஷீரடிக்கு வரணுங்கிறது. இப்போ தான் எனக்கு சாய்நாதர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் ஷீரடிக்கு. சரி, ஷீரடி வந்தாச்சு. இப்போ சகோதரிக்கு என்னென்னா அந்த வேண்டுதல் எல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேறும். சாய்நாதர் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சாய்நாதரை பார்க்குறதுக்கு 13ஆம் தேதி தான் டிக்கெட் வாங்கியிருந்தோம். சரி 12th அன்றைக்கே காலியாக தான் இருக்குது, சுவாமியை பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பிரசாதலய டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போல்லாம் நம்ம தரிசனம் முடிஞ்ச உடனே நமக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. முன்னாடியெல்லாம் எப்போனா போய் சாப்பிட்லாம், இப்போ அப்படி சாப்பிட முடியாது. அந்த தரிசனம் முடிஞ்சோடனே டோக்கன் கிடைக்கும், அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட முடியும். சகோதரிக்கு அந்த டோக்கன் கிடச்சிருச்சு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம், பாபா எனக்கு டோக்கன் கொடுத்துட்டார், இப்போ நம்ம சாப்பிட போகிறோம், எனக்கு சாய்நாதர் ஒரு அருளாசி வழங்குவார். நம்பிக்கையோடு போய் உட்காடுறாங்க சகோதரி. அந்த நம்பிக்கையோடு போய் உட்காந்தாங்க இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அன்றைக்கி பிரசாதலையால் சகோதரிக்கு கொடுத்தது கத்திரிக்காய் கூட்டு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு. அப்பாவும் மகன் அவங்களோட கத்திரிக்காயும் தூக்கி சகோதரிக்கு கொடுத்துட்டாங்க. அற்புதமாக சப்பாத்தி கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொன்னேன். நான் கண்களில் கண்ணீரோடு நன்றி சொன்னேன். பாபா ரொம்ப தேங்க்ஸ் பாபா. இன்னும் பெண்டிங் இருக்கிறது ஒரு அவரைக்காய் காஃபி, இது 2ஐயும் கொடுத்துட்டிங்கன்னு எனக்கு சந்தோஷம்தான் எனக்கு. பாருங்கள் சகோதரி பாபாவோட விளையாடுறாங்க பிரமாதமாக. சகோதரி கணவர்கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு அநேகமாக அவரைக்காவாக இருக்கும்னு. ஏம்மா ஒன்று கொடுத்துட்டாருமா, இப்போ சந்தோஷமாக இருமா அப்படின்னாரு. இல்லை 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 எனக்கு பாபா எல்லாம் கொடுப்பார். பாருங்கள் சகோதரிக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். இப்போ அடுத்த நாள் பாபாவெல்லாம் தரிசனம் பண்ணாங்க. அடுத்த நாள் ஒருத்தர் கூப்பிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க. சகோதரிக்கு சரி கண்டிப்பாக நம்ம காஃபி தான் கொடுக்க போகுதுன்னு நினச்சா ஜிலேபி கொடுத்துட்டார் அவர். இந்தாங்கம்மா ஜிலேபிமா அது அப்படின்னாரு. சகோதரிக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தாலும் பாபா சன்னதிக்கிட்ட ஸ்வீட் கிடச்சது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஜம்முன்னு சாப்பிட்டேண்ணா. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எதாவது கிஃப்ட்டு வாங்கணுமேன்னு சொல்லிவிட்டு நேரு ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போனேன்னா. அந்த கிஃப்ட் ஷாப்பில் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன், நிறைய பொருட்கள் செலக்ட் பண்ணுறேன். பாபாவோட கயிறு, பாபாவோட படம், பாபாவோட ஸ்டிக்கர் எல்லாம் வாங்குகிறேன். எனக்கு காலையிலும் சுற்றிகிட்டே இருக்கேன்னா நான் ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணேன். கரெக்டாக அந்த கடைக்காரன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு
அம்மா காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ஹிந்தியில். எனக்கு திரும்பி பார்த்தா என் கண்களில் கண்ணீர் கொட்டுது, அப்படியே தப்ப தப்ப தப்பன்னு கொட்டுது. என் கணவர் அந்த கடைக்காரர்கிட்ட என்ன கேட்டீங்க அப்படின்னாரு. அவர் பயந்துட்டார் கடைக்காரர். இல்லை நான் ஒன்றும் தப்பாக கேட்கல ஜி, காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு அவங்க அழுகுறாங்க, நீங்கள் கோவப்படுறீங்க. இல்லை நாங்கள் கோவப்படலை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் கதையை நாங்கள் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாருங்கள், சாய்நாதர் என் மூலம் கேட்க வச்சுட்டார் சகோதரின்னு சொல்லிவிட்டு அவரே போய் ஒரு 4 காஃபி வாங்கிட்டு வந்து சகோதரி கொடுத்துருக்காங்க. குடிங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சகோதரி கண்ணீரோடு காஃபியை குடித்தேன் நான். எனக்கு இப்போ என்ன தெரியுமா ஆசை, இந்த அற்புதத்தை நான் யார்கிட்டையாவது சொல்லணும். ஆனால் அங்கே தமிழ் தெரிஞ்ச ஆள் யார் இருக்காங்க, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது. இன்னொன்று கோபுரம் டிவிக்கு சொல்லணும். எப்படி சொல்ல போகிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலை நாங்கள் மாமரம் போகிறதுக்காக காருக்காக ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒரே லாட்ஜில் தான் தங்கியிருக்கோம். நான் ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன். நம்ம கைடு கௌரி சங்கர்னு ஒரு ஐயா இருக்கார். அவர் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கார். அவங்களுக்கு இவர் தான் கைடு. பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கே போகிறீங்க எல்லாம் கேட்கும்போது, இப்போ கோபுரம் டிவிலேருந்து பிரசாத் கணேஷ் வந்திருக்கார், அவர் கூட்டிகிட்டு தான் மாமரம் போகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே சகோதரி ஒரு யூட்டன் எடுத்து என்னை பார்த்து துள்ளி கூச்சி ஓடி வந்து என் கைகளை பிடித்து குலுக்கி, அண்ணா பாருங்கள் பாபா உங்களை காமிச்சிட்டாரு, எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஷீரடிக்கு உங்களை வர வச்சு உங்கள்கிட்ட சொல்ல வைக்கிறார் நான் சொல்லிட்டு இந்த ஃபுல் அற்புதத்தையும் என்கிட்ட சொல்லி முடித்தாங்க. பாருங்கள், சாய்நாதர் எப்படி ஒரு கருணை தெய்வம் இல்லை. உனக்கு லேட்டாக நடந்திருக்கு, ஏன்னா நீ லேட்டாக தான் ஷீரடி மண்ணை மீச்சிருக்க, நீ இங்கே வந்தோடனே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் இதை சொல்வதற்கு கோபுரம் டிவி பிரசாதி இங்கே நான் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அற்புதமாக அதே ஹோட்டலில் தங்க வச்சு அதே ரிசப்ஷனில் 2 பேரும் நிற்க வச்சு அற்புதமாக சொல்ல வைத்தார் சாய்நாதர். சாய்நாதர் ஒரு விஷயம் நினச்சிட்டார்னா நமக்கு அற்புத மழை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம ஆசைப்பட தானே சொல்கிறார், நீ ஆசைப்படும் மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேங்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். நமக்கு அற்புதங்களை அள்ளி வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, விடியலுக்காக காத்திருக்கும் உனக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறார். அது எந்த விடியலாக இருந்தால் என்ன இல்லையா, அற்புதம் சொல்லணும்னு கேட்குற விடியலாக இருந்தால் என்ன, இல்லை மகனுக்கு குணமாகணும்னு கேட்குற விடியலாக இருந்தால் என்ன, இல்லை மகன் சரியில்லை அவர் திருந்தணும்னு கேட்குற விடியலாக இருந்தால் என்ன, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. நாம் கேட்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பதற்கு சாய்நாதர் தயாராக இருக்கிறார் இல்லையா. அற்புதமாக இன்று 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்திட்டார் சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள், பிரமாதமாக 3 சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நனைய வைக்கிறார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்தியிருக்கார். இந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இப்போ நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன், எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.